Okay, next பார்க்க போறது என்னன்னா EMF induced in a conductor moving in any direction in magnetic field. Okay, so different directionல நம்ம பார்க்க போறோம். முதல் வந்து we can say there is a magnetic field like this. Okay, so magnetic field இந்த directionல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா say we'll taking a coil like this. Okay, coil இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த காயிலோட velocity வந்து இந்த directionல மூவ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து P, இதை Q அப்படின்னு சொல்றோம். What is the EMF induced in the coil அப்படின்னா we can say the EMF induced in the wire would be PEQ would be equal to B into V into L தான். ஓகே, ஏன்னா இப்படி போகும்போது அது என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கட் பண்ணும், அதனால ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டாவது கேஸ், அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் திஸ் டைரக்ஷன், that is into the paper. now wire வந்து இப்படி இருக்கு, அதாவது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த டைரக்ஷன்ல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ when it is moves in velocity v, இந்த ஒயர் வந்து என்ன பண்ணாதுன்னா எந்த வித மேக்னெட்டிக் ஃபீல்டே கட்டே பண்ணாது. ஸோ அப்போ எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கட் பண்ணலன்னா என்ன ஆகாது, ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகாது, EMF ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ we can say EMF across PQ would be equal to 0 இதில். Okay, so next we can write one more case. Now இந்த கேஸ்ல வந்து we have a magnetic field like this. Okay, magnetic field வந்து இப்படி இருக்கு, magnetic field இந்த டைரக்ஷன் இருக்கு. இப்போ வந்து காயில் ஒயர் வந்து இந்த டைரக்ஷன்ல, அதாவது ஒரு certain angle, tilted to certain angle. Okay, tilted to certain angle and is moving with a velocity v. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம ரெண்டு காம்பனண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஒன்று எக்ஸ் காம்பனண்ட், இன்னொன்று ஒய் காம்பனண்ட். ஸோ எக்ஸ் காம்பனண்ட்ல இப்படி ஒரு ஒயர் காம்பனண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இதில் வந்து இப்படி ஒரு ஒயர் காம்பனண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எதனால வெலாசிட்டி EMF இருக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் ஒன்லி EMF ப்ரொடியூஸ்டு டியூ டு ஒன்லி ஒய் காம்பனண்ட். ஸோ தட் வுட் பி BV. இதை தீட்டா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் வுட் பி L cos theta அப்படின்னு வரும், and this would be L sin theta அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இயர் இந்த காம்பனண்ட் இதில் மட்டும்தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா EMF ப்ரொடியூஸ் ஆகும், இதில் ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து கட் பண்ணாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், BV L sin theta அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில் சே ஒன் மோர் எக்ஸாம்பிள் D, and we have a magnetic field like this. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு அன்ஷேப்டு ஒயர் இப்படி ஒன்று இருக்கு. ஓகே, இப்படி வந்து ஒரு ஒயர் இருக்கு. இதில் எவ்வளோ EMF இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சே திஸ் இஸ் அ பாயிண்ட் A, சே திஸ் இஸ் அ பாயிண்ட் B, அண்ட் இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி V. ஸோ இந்த அன்ஷேப்டு ஒயராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, லெங்க் எடுக்கும் போது இந்த லெங்க்த்தை தான் நம்ம எடுக்கணும். அதாவது இந்த ஏக்கும் பிக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய லெங்க்த்தை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதில் வந்து வாட் இஸ் த EMF across AB? we can write directly the EMF across AB would be BVL. டைரக்டாக வந்து நம்ம அப்படி எழுதிக்கலாம். Okay, say one more example, E, say there is a same wire. Okay, அதே மாதிரி ஒயர் இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்கு. இப்போ இந்த ஒயர் வந்து இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ஸோ the velocity is now at a certain angle. இப்போ வெலாசிட்டி வந்து ஒரு certain angle இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைக் திஸ். இப்போ என்ன பண்ணோம், இந்த லெங்த் வந்து வேணும், திஸ் இஸ் லெங்த் L அப்படின்னு தெரியும். பட் இந்த லெங்த்தும் வெலாசிட்டி எப்பவுமே என்னவா இருக்கணும்னா பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஸோ இப்போ இந்த வெலாசிட்டி நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு காம்பனண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். தீட்டா, இது வந்து V cos theta அப்படின்னு வரும், அண்ட் ஆப்வியஸ்லி இது வந்து என்னன்னு வரும், V sin thetaன்னு வரும். ஸோ இப்போ EMF across AB எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா, the EMF across AB would be this. So that would be B V cos theta into length அப்படின்னு வரும். புரியுதா? அதாவது லெங்த்தும் வெலாசிட்டி எப்பவுமே என்னவா இருக்கணும்னா பெர்பெண்டிகுலரா இருக்கணும். தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து EMF induced in the varying coil. And also we can write the one more example over here. Say F, one more example. இப்போ என்னன்னா ஒரு செமி சர்க்குலர் ஷேப் வந்து ஒயர் இருக்கு, ஒரு செமி சர்க்குலர் ஷேப் ஒயர் இருக்கு. Say this point is A, this point is B, and we can take one more point over here. Say this point is C. ஓகே, இது வந்து இப்போ என்னன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போட்டாச்சு. இப்போ இது வந்து மூவ் ஆகுது, இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி V. ஓகே, மூவிங் வித் வெலாசிட்டி V. இப்போ வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அக்ராஸ் AB அப்படின்னு பார்த்தோன்னா, ஏபியில் என்ன இருக்காது, மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது. ஏன்னா இந்த ஷேப் வந்து இதுக்கு வந்து இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணாது. பட் இது ABன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே Cன்னு எடுக்கிறதுல இங்கே Cன்னு எடுத்துக்கலாம். வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் டியூ டு
AC and what is the flux due to BC அப்படின்றத calculate பண்ணணும். So we know that EMF due to AB would be 0 because இது ஃப்ளக்ஸை கட் பண்ணாது. பட் இந்த ஷேப் எடுத்தோம்னா இதோட ரேடியஸ் வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ ரேடியஸ் ஆர். ஸோ இப்போ இந்த லெங்க்த்தை மட்டும் தான் எடுக்கணும். அப்போ ஃப்ளக்ஸ் EMF due to AC அப்படின்றது வந்து நம்ம என்ன எழுதுவோம்? We can write that as BVR. அதே மாதிரி EMF across BC அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா that is also BVR because அதுக்கும் இந்த ரேடியஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல நிறைய வரும். ஸோ கீப் திஸ் இன் யோர் மைண்ட்.